ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது தமிழ்நாடு மின்சார வாரியம் பார்த்தீங்கன்னா கடந்த 15/4/2024 ஏப்ரல் 15ஆம் தேதி அன்னைக்கு இந்த 2024 டு 2025 நிதியாண்டிற்கான ப்ரொவிஷனல் சப்சிடி ஸ்ட்ரக்சர் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. சரி, இது என்னங்க ப்ரொவிஷனல் சப்சிடி ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, ஒவ்வொரு நிதியாண்டுக்கும் இந்த மின்சார மானியம் இருக்கு பார்த்தீங்களா? இப்போ 0லேருந்து 100 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது வந்து கவர்மெண்ட் தான் காசு கட்டுது அந்த 100 யூனிட்டுக்கு. அதுதான் வந்து மானியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒவ்வொரு நிதியாண்டிற்கும் தமிழ்நாடு மின்சாரத்துறை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நிதியாண்டிற்கு ப்ரொவிஷனலா எவ்வளோ வந்து மானியத் தொகை நம்ம செலவு பண்ணக்கூடும் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று ரெடி பண்ணுவாங்க. அதை பொறுத்து 0 to 100 யூனிட்டுக்கு எத்தனை பைசா வந்து நம்ம சப்சிடி கொடுக்கலாம், 200 யூனிட்லேருந்து 400 யூனிட்டுக்கு எத்தனை பைசா சப்சிடி கொடுக்கலாம், இந்த மாதிரி கால்குலேஷன் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த நிதியாண்டிற்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிற தகவல் முதலாவதாக பார்க்கலாம். அப்புறம் அந்த சப்சிடி ஸ்ட்ரக்சர் வச்சு, உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் 400 யூனிட் கன்சியூம் பண்ணுறீங்க 2 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படின்னா, அதுக்கு கவர்மெண்ட் தரப்புல இருந்து மானியத் தொகை எவ்வளோ கொடுப்பாங்க, நம்ம வந்து கையிலேருந்து எவ்வளோ டிஎன்இபிக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கால்குலேஷனும் பார்த்துடலாம். அந்த எக்ஸல் கால்குலேஷனும் பார்த்துடலாம். கண்டிப்பாக அது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். இது ஒன்லி நான் வீட்டு கனெக்ஷனுக்கு மட்டும் தான் அந்த கால்குலேஷன் போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே வந்து சப்சிடி ஸ்ட்ரக்சர் இந்த பிடிஎஃப் ஃபைலில் உங்களுக்கு இருக்குது. இந்த பிடிஎஃப் ஃபைலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம டொமஸ்டிக் சப்ளை வீட்டு மின் இணைப்புக்கான சப்சிடி ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்க்கலாம். ஸோ பேஜ் நம்பர் 9ல் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. த ப்ரொவிஷனல் டேரிஃப் சப்சிடி பேயபிள் பை த கவர்மெண்ட் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 2024-25 ஹஸ் பீன் எஸ்டிமேட்டட் ஆஸ் ஃபாலோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் ரீடிங் எடுக்கிறாங்க. அப்போ அந்த 2 மாதத்துக்கு ஒரு தடவை 100 யூனிட் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ. அப்போ ஒரு யூனிட்டுக்கான சார்ஜஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to 100 யூனிட்டுக்கு ₹4.60. ஸோ இந்த ₹4.60 அப்படியே வந்து கவர்மெண்ட் நம்மளுக்கு பே பண்ணிடும். நம்ம எதுவும் கட்ட தேவையில்ல. அப்போ 2 மாதத்துக்கு 100 யூனிட்லேருந்து 200 யூனிட் வரைக்கும் நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னா சப்சிடி கவர்மெண்ட் வந்து எவ்வளோ பே பண்ணுது? 0 to 100 யூனிட்டுக்கு ₹4.60. 101லேருந்து 200 யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹2.35 வந்து கவர்மெண்ட் சப்சிடியாக பே பண்ணிடுது. அப்போ அந்த 101 to 200 யூனிட்டுக்கு நம்ம எவ்வளோ கையிலேருந்து கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிட்டுக்கு ₹2.25 நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ₹2.35 கவர்மெண்ட்டு சப்சிடியாக கொடுத்துருது. அதே மாதிரி 200 யூனிட்டுக்கு மேலே, அதாவது 200 யூனிட்லேருந்து 500 யூனிட் நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னா 201 யூனிட்லேருந்து 400 யூனிட் வரைக்கும் கவர்மெண்ட் சப்சிடி வந்து 10 பைசா கொடுக்குது. அப்போது நம்ம கையிலேருந்து எவ்வளோ கொடுக்குற மாதிரி இருக்கும்? 201லேருந்து 400 யூனிட்டுக்கு ஒரு யூனிட் வந்து ₹4.50 நம்ம கட்டி ஆகணும், ஃபீஸ் கட்டி ஆகணும். சரிங்களா? அப்போ ஆக்சுவலாக வந்து ₹4.60, 10 பைசா வந்து கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குது. அப்போ ₹4.50 நம்ம கட்டி ஆகணும். அதே மாதிரி தான் 401 to 500 யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹6.15 ஆக்சுவல் சார்ஜஸ் ஒரு யூனிட்டுக்கு. கவர்மெண்ட் சப்சிடி வந்து எவ்வளோன்னா 15 பைசா இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், 401லேருந்து 500 யூனிட்டுக்கு 15 பைசா வந்து கவர்மெண்ட் சப்சிடி. ஸோ அப்போது நம்ம எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்குன்னா, ஒரு யூனிட்டுக்கு ₹6 பே பண்ணணும். இது வந்து 500 யூனிட்டுக்குள்ளே நீங்கள் கன்சியூம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. இதுவே உங்களுடைய கன்சப்ஷன் வந்து பயன்பாட்டு அளவு வந்து 500 யூனிட்டுக்கு மேலே இருக்குது 2 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படின்னா, அப்போ உங்களுக்கு தடாபுடான்னு உங்களுக்கு என்ன ஆகும்? இபி பில்லு ஏறிடும். எதனால் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். 500 யூனிட்டுக்கு மேலே போகும்போது 101லேருந்து 200 யூனிட்டுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா, நான் 500 யூனிட்டுக்குள்ளே இருந்தால் 101லேருந்து 200 யூனிட்டுக்கு ₹2.35 கவர்மெண்ட் மானியம் கொடுக்குது. ஆனால் 500 யூனிட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா அந்த மானியத் தொகை என்ன ஆகுது? 101லேருந்து 200 யூனிட்டுக்கு வெறும் 10 பைசா மட்டும் தான் கொடுக்குறாங்க. அப்போது இதுலேயே உங்களுக்கு அந்த கரண்ட் பில் டக்குன்னு ஏறிடும். அதே மாதிரி 201லேருந்து 300 யூனிட்டுக்கு எவ்வளோ சார்ஜஸ் அப்படி சப்சிடி கொடுக்குறாங்கன்னா 10 பைசா. 301லேருந்து 400 யூனிட்டுக்கும் 10 பைசா தான். 401லேருந்து 500 யூனிட்டுக்கும் 15 பைசா. 501லேருந்து 600 யூனிட்டுக்கு 15 பைசா. 601லேருந்து 800க்கு 20 பைசா கொடுக்குறாங்க. 801லேருந்து ₹1000க்கு 20 பைசா. 1000 யூனிட்டுக்கு மேலே கன்சியூம் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு 25 பைசா மானியம் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் தரப்புலேருந்து சப்சிடி கொடுக்குறாங்க. அப்போது தோராயமாக இந்த ப்ரொவிஷனலாக இவங்க வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த டொமஸ்டிக் சப்ளைக்காக மட்டும் நாங்கள் இந்த மானியத்துக்காக மட்டும் இந்த நிதியாண்டுக்கு ₹7,224 கோடி நாங்கள் நிதி ஒதுக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தோராயமாக ஒரு கணக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. இந்த நிதியாண்டில் மானியத்துக்கு மட்டும் ₹7,224 கவர்மெண்ட் தரப்புலேருந்து டொமஸ்டிக் சப்ளைக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொவிஷனல் ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம இந்த டீட்டெயில்ஸ் வச்சு சப்சிடி அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இந்த எக்ஸலில் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்க கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். முதலாவதா கன்சப்ஷன் 0 to 500 யூனிட், 2 மாதம் ஒரு 500 யூனிட் தான் கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு ரேட் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்குறேன் இந்த காலமில். இது வந்து ஃபிக்ஸ்டு ரேட்டு. அப்புறம் கவர்மெண்ட் தரப்புலேருந்து ஒரு யூனிட்டுக்கு சப்சிடி எவ்வளோ கொடுக்குறாங்க. இப்போ 0 to 100 யூனிட்னா ₹6.60 அப்படியே ஃபுல் சப்சிடி கொடுத்துட்றாங்க. 101லேருந்து 200னா ₹2.35. ஸோ அந்த மாதிரி 401லேருந்து 500னா 15 பைசா சப்சிடி. அதே மாதிரி தான் எபோ 500 யூனிட் 2 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் 500 யூனிட்டுக்கு மேலே கன்சியூம் பண்ணுறீங்கன்னா சப்சிடி அமௌண்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ 101லேருந்து 200 யூனிட்டுக்கு வெறும் 10 பைசா தான் சப்சிடி கொடுக்குறாங்க. ஸோ அங்கே இருந்தது தான் இந்த எக்ஸலில் டேபிளாக அப்படியே போட்டிருக்கிறேன். அப்போ ஆக்சுவல் ரேட் பெர் யூனிட் அப்படிங்கிற காலமில் என்ன இருக்குன்னா, இந்த ஃபிக்ஸ்டு ரேட்லேருந்து சப்சிடி அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் ரேட் கிடச்சிரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 101லேருந்து 200 யூனிட்டுக்கு ஃபிக்ஸ்டு ரேட்டு ₹4.60, சப்சிடி போக ₹2.25 தான் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஆக்சுவல் ரேட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 450 யூனிட் 2 மாதத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் 450 யூனிட்ல ஃபர்ஸ்ட் வந்து சப்சிடி என்ன ஆகுது, 100 யூனிட்டுக்கு அவங்க கவர்மெண்ட் கொடுத்துட்றாங்க. அப்போ ₹460 கவர்மெண்ட் கொடுத்துட்றாங்க. இது வந்து சப்சிடி மட்டும் நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி 101லேருந்து 200 யூனிட்டுக்கு ₹235 கவர்மெண்ட் கொடுக்கும். 201லேருந்து 300 யூனிட்டுக்கு வெறும் ₹10 கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது 450 யூனிட் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ₹722.50 கவர்மெண்ட் தரப்புலேருந்து சப்சிடியாக கொடுப்பாங்க. ரைட். அப்போ நம்ம கையிலேருந்து சப்சிடி அமௌண்ட்லாம் போக நம்ம கையிலேருந்து எவ்வளோ கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹1425 அந்த கால்குலேஷன் தான் இது. ஒன்றும் இல்லை, இந்த யூனிட் ரேட் வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் பண்ணல. ஸோ அப்போ ₹1425 450 யூனிட்டுக்கு இந்த ₹722.50 வந்து கவர்மெண்ட் தரப்புல இருந்து சப்சிடியாக கொடுக்குறாங்க. இந்த சப்சிடி அமௌண்ட்டு அதுக்கப்புறம் நம்ம செலுத்த வேண்டிய அமௌண்ட் ரெண்டையும் கூட்டினீங்கன்னா ஆக்சுவல் இபி கன்சப்ஷன் சார்ஜஸ் என்னவோ அதுதான் ₹2147 வருது. அதில் நம்ம வந்து ₹1425 கட்டுறோம். இதுவே வந்து 500 யூனிட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா இந்த யூனிட் ரேட் படி நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கலாம். அல்லது ஆன்லைன் மூலமாக கால்குலேட்டர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதில் போயிட்டு டேரிஃப் செக்கில் டொமஸ்டிக் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பை மந்த்லி செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம 450 யூனிட்டே போட்டு பார்ப்போம், நம்ம போட்ட கால்குலேஷனுக்கும் இவங்க கொடுக்குற கால்குலேஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ கால்குலேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். ஓகே, மறுபடியும் வந்து டொமஸ்டிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. பை மந்த்லி கன்சியூம்டு யூனிட்ஸ் வந்து 450 கால்குலேட். ரைட். ஓகே, இப்போ வந்துச்சு பாருங்க. நெட் அமௌண்ட் எவ்வளவு, ₹1425 நம்ம கட்டணும். ஸோ நம்ம போட்ட கால்குலேஷன் தான் ₹1425. இதில் சப்சிடி அமௌண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. சிசி சப்சிடி ₹262.50. அதுக்கப்புறம் நியூ சப்சிடி அந்த நியூ 0 to 100 யூனிட்ஸ் ஃப்ரீ ₹460. ஸோ 460, ₹262.50 ரெண்டுத்தையும் வந்து கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா இந்த ₹222.50 வரும். சரிங்களா. ஸோ நம்ம போட்டது தான் சேம், அதே மாதிரி தான் இவங்களையும் ஃபாலோ பண்ணுவாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த நிதியாண்டிற்கான சப்சிடி ஸ்ட்ரக்சர் வந்து வெளியிட்டிருக்காங்க. ₹7,224 கோடி கவர்மெண்ட் தரப்புல இருந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் வந்து எவ்வளோ வந்து சப்சிடி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது கட்டாயம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இபி வந்து யூஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.